செய்வதற்காக அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன வேலையை கொடுக்கிறார். ஸோ விக்கிர ஆராதனை பண்ணுகிற உங்க அப்பாவுடைய தோட்டம் இருக்கு, அங்க இருக்கிற விக்கிரத்தை எல்லாம் வெட்டிட்டு வாண்டாரு. பெரிய வேலை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் சின்ன வேலையை கொடுக்குறாரு. இவர் என்ன பண்றாரு, 10 பேரை அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த விக்கிர தோப்புகளை எல்லாம் வெட்டாரு. கிதியோன் எல்லாமே வெட்டிட்ட பிறகு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுறாரு. வரும்போது மறுநாள் காலையில பாக்குறாங்க, இந்த பாகால் விக்கிரகத்தை வெட்டிருந்து யாரு கண்டுபிடிச்சிட்டாங்க. கிதியோன் தான் பண்ணாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சொல்றாரு, அந்த கிதியோனை கொண்டு வா, உன் பையனை கொண்டு வா, அவர்கள் சாகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நம்ம அவரை சாவடிக்க வேண்டாம், பாகாலே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிதியோனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. என்ன பெயர் அது? எது பாகால்னா என்ன அர்த்தம்? பாகாலே நியாயம் இருக்கட்டும். அது விக்கிரமுக்கு உண்மையான சக்தி இருந்தால், அந்த விக்கிரகம் உண்மையான பேசும் தெய்வமாக இருந்தால் அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணட்டும். என்ன பேரு? உணர்வுல சொல்லுங்க. ஒரு சின்ன வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதன் பிறகுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் கோழையா? இல்லை. நீங்க சொன்னா கோழை இல்ல. 2025 ஜூலை வரைக்கும் வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நிழலாக இருக்கிறார். இதுவரைக்கும் காத்தவர், இனிமேலும் கர்த்தர் என்ன பண்றாரு, இப்ப நீ போடா, இப்ப போய் அந்த மீதியானவர்களுக்கு போய் வெற்றி கொள் அப்படின்னு சொல்லும் போது